அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வான மண்டலங்களில் நமக்கு இருக்கும் தடைகள் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசு அரசாண்ட 3ஆம் வருஷத்தில், அதாவது கிமு 536 இருக்கலாம், இந்த வருஷத்தில் கிமு 539 யூதர்கள் நாடு திரும்ப ஆரம்பித்து விட்டனர். தானியேலுக்கு இங்கே ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த காரியமானது சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருந்தது. அதாவது உண்மையும் நீண்ட நாட்கள் கழித்து நடக்கக்கூடியதுமாய் இருந்தது என்று சொல்லி 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரங்களில் வழங்கப்பட்ட செய்தியை இங்கே தானியேலுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களில் அவர் 21 நாட்கள் அவர் துக்கித்திருந்து அவர் ஜெபித்ததாக கூறுகிறார். ஒருவேளை நாடு திரும்பின அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து வந்த செய்தியானது எருசலேம் எத்தனையாக அழிக்கப்பட்டு கிடக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை இத்தனையாய் பாதிக்கப்பட்டு விட்டதே என்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அவர் 21 நாட்கள் அவர் அங்கே ருசிகரமான அப்பம் புசியாமல் இறைச்சி திராட்சரசம் வாய்க்குள்ளே போகலன்னு சொல்கிறாரு. பரிமள தைலத்தை கூட நான் பூசிக்கொள்ளாமல் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் நாட்களில் முகத்திலும் தலையிலும் எண்ணெய் பூசிக்கொள்ளுகிறது ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. துக்க நேரங்களில் யூத மக்கள் எண்ணெயை பயன்படுத்துவதில்லை. ஏசாயா 61:3 பார்க்கிறோம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் என்று சொல்லி. ஆகவே துயரம் இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் தைலங்களை, அவர்கள் எண்ணெய்களை யூஸ் பண்ணுகிறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் நான் ஜெபிக்க உட்கார்ந்தேன் என்று சொல்லி தானியேல் சொல்லுகிறார். 4வது வசனத்தில் இதக்கேல் ஆற்றங்கரை, அதாவது பாபிலோனில் உள்ள ஒரு பெரிய நதி டைக்ரீஸ் நதியினுடைய அந்த பகுதியை குறித்து, அந்த ஆற்றை குறித்து இது சொல்லுகிறது. இதை சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் வளம் பெற்றிருந்தன. இந்த நதி ஐபிராத்து நதியோடு கூட தான் முடிவில் அது போய் இணையக்கூடியதாக அவை ஓடிக்கொண்டிருந்தன. இந்த நதி அண்டையில் நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இதில் முதல்ல இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசிக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5-9 வரையிலும் அவர் சொல்லுகிறார், சணல் நூல் வஸ்திரம் தரித்திருந்து உப்பாசின் தங்க கச்சை, அதாவது சிறப்பான தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷர். அவருடைய சரீரமானது படிக பச்சையை போல இருந்தது. அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போல அது இருந்தது. அவருடைய கண்கள் எரிகிற தீபம் மாதிரி இருந்துச்சு. அவருடைய புயம் கால்கள் எல்லாம் துளக்கப்பட்ட வெண்கல நிறமாக அவைகள் காணப்பட்டன. நல்லா பாலிஷ் போடப்பட்ட வெண்கல நிறமாக இருந்தது. அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் போல இருந்தது என்று சொல்லி இங்கே தானியேல் தரிசனம் காண்கிறார். இதே போல தரிசனத்தை தான், இதே இயேசு கிறிஸ்துவைத்தான் யோவானும் தன்னுடைய நிருபங்களிலே அவன் அந்த வெளிப்படுத்தலிலே அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 அவர் சொல்லுகிறார், இங்கே சணல் நூல் தரித்து அங்கே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த அப்படின்னு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு சிறப்பான பொற்கச்சையை கட்டி இருக்கிறவர் என்று இங்கே பார்க்கிறோம். சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அங்கு சொல்லப்பட்டது போல இங்கேயும் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் அங்கு ஜனக்கூட்டத்தின் இரைச்சல், இது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருந்தது என்று சொல்லி அங்கே யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அவர் எழுதி வைக்கிறார். இங்கே தானியேலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பாக்கியம் அவனுடைய கடைசி நாட்களிலே நடக்கிறதை பார்க்கிறோம். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவர் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனைப் போல தரையில் முகங்குப்புற விழுந்து கிடந்தேன், அதாவது செத்தவனை போல விழுந்து கிடந்தேன் என்று சொல்லுகிறார். நித்திரை என்று அவருடைய சாவை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து ஒருவன் கை என்னை தொட்டு என்னுடைய முழங்கால்களும் என்னுடைய உள்ளங்கையும் தரையிலே ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது, அதாவது மாடு மாதிரி முட்டு போட்டு நின்றேன்னு சொல்லுகிறார். அந்த தூதன் திரும்ப அவரோடு கூட பேசி, நீ காலூன்றி நில் என்று சொன்னார். நான் நடுக்கத்துடனே எழுந்து நின்றேன்.
நீ அறிவை அடைவதற்காகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தும்படியாகவும் உன் மனதை செலுத்தின முதல் நாளில் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நீ 21 நாள் கழிச்சு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற ஒரு செய்தியை இந்த அதிகாரத்தில் காபிரியேல் தூதனாக இருக்க வேண்டும் அவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இதற்கு முந்தின அதிகாரத்திலும் காபிரியேல் தூதன் தான் அனுப்பப்பட்டு அவனை தொட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் காபிரியேல் தூதன் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறார். பெர்சியா ராஜ்யத்தினுடைய அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். 13ஆம் வசனத்தில் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று சொல்லி இங்கே காபிரியேல் தூதன் பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு ஒரு ஆழமான காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உலக பேரரசுகளுக்காக கண்ணுக்கு புலனாகாத சாத்தானினுடைய போராட்டங்கள் காணப்படுகிறது. அதாவது ஆண்டவர் எப்படியெல்லாம் பேரரசுகளை உண்டாக்குகிறாரோ அதற்கேற்றார் போல தன்னுடைய காரியங்களை மாற்றி அமைத்து ஆகாயத்து அந்த அதிகார பிரபுவாகிய சாத்தான் வான மண்டலங்களிலே கண்ட்ரோலை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே அழகாக சொல்லுகிறார், ஆட்சி செய்கிறது கோரேசு, பெர்சியாவின் ராஜா இங்கே கீழே ஆட்சி செய்கிறான். ஆனால் அவன் பெர்சிய பேரரசை கண்ட்ரோல் பண்ணும்படியாக அங்கே பதில் கொண்டு வருகிற காபிரியேலை தடுத்து நிறுத்தி நான் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன்கிறார். அங்கே பிடிச்சி உட்கார வச்சுட்டான். என்ன 21 நாட்கள் போக விடலை. அங்கே வான மண்டலங்களில் இந்த பெர்சியா தேசத்தை ஆளுகிற பிரதான அதிபதி, அதாவது முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு ஒத்தாசையாக வந்த உடனே தான் இவன் எனக்கு கொஞ்சம் வழிவிட்டு விட்டான், நான் வந்துட்டேன். அதுக்கு தான் கொஞ்சம் 21 நாள் ஆயிற்று. தானியேலே, நீ ஜெபித்த உடனே நீ பிரியமானவன், நீ பரலோகத்துக்கே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன். அதனால் நீ ஜெபித்த உடனே உனக்கு பதில ஆண்டவர் தந்து அவனுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் வான மண்டலங்களில் இருக்கிற சத்துருக்கள், ராஜ்யங்களினுடைய ஆளுகிற கண்ட்ரோல் பண்ணுகிற சத்துருக்கள் என்னை தடுத்து நிறுத்திவிட்டன என்று சொல்லி இங்கே அவர் பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் உலக பேரரசுகளுக்காக கண்ணுக்கு புலனாகாத சாத்தான்கள், அதாவது பிரபுக்கள் போராட்டங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். தானியேல் காலத்தில் பெர்சியாவினுடைய அந்த பிரபு இருந்தான். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிரேக்க அதிபதி வரவிருந்தான் என்று பார்க்கிறோம். இப்போ பெர்சிய ராஜ்யம், மேதிய பெர்சிய அரசாட்சி நடக்குது. அதனால வான மண்டலத்திலையும் பெர்சியாவினுடைய பிரபு சாத்தாங்க இருந்தான். கிரேக்க அதிபதி வரவிருந்தான் அப்படின்னு சொன்னா கிரேக்க பேரரசு வரும்பொழுது அவன் அங்கே ஆகாய மண்டலங்களிலும் மாற்றங்களை பூமிக்கேற்ப உண்டு பண்ணுவான் என்கிற ஒரு ரகசியத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தானியேலுக்காக செய்தி கொண்டு வந்த தூதனை பெர்சிய எல்லைக்குள்ள நுழைய விடாதபடி பெர்சிய பிரபு சாத்தான் 21 நாட்கள் தடுத்து நிறுத்தியிருந்தான். அதன் பின்பு அந்த தூதனுக்கு உதவியாக அங்கே இஸ்ரவேலின் அதிபதி என்று அழைக்கப்படுகிற தேவனால அனுப்பப்பட்ட மிகாவேல் 10:21 12:1 வந்த பின்புதான் பெர்சிய பிரபு வழிவிலகி அங்கே இடம் கொடுக்கிறத பார்க்கிறோம். பெர்சிய பிரபு என்பது இங்கே சாத்தான குறிக்குது. மிகாவேல் மிகவும் வலிமை படைத்த ஒரு தூத தளபதியாக இருந்தபடியினால இவர் பெரிய அதிபதி என்று தானியேல் 12:1 அவர் அழைக்கப்படக்கூடியவராக இருக்கிறபடினால பிரதான தூதன் என யூதா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடினால இங்கே பெர்சிய பிரபு சாத்தான் அவருக்கு வழிவிட்டு விடுகிறான். தூதர்கள் நடுவில் இத்தகைய அதிகார வட்டமைப்புகள் உண்டு என்பதை வேதத்தில் பல பகுதிகளில் நம்ம படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வரையிலும் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இன்னைக்கு சாத்தான் ஒரு தனி மனித வாழ்க்கையாகட்டும் அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையாகட்டும் அல்லது ஒரு ஏரியாவாகட்டும் அவன் அநேக அரண்களை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை கண்காணித்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக அவன் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே அவர்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் அழகா சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை
நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. நிறைய அரண்களை, கோட்டைகளை, தனி மனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், அங்கே இருக்கக்கூடிய ஏரியாக்களில், இப்படிப்பட்ட பேரரசுகளில் அவன் கெட்டி வைத்திருக்கிறபடினால அவைகளை ஜெயிக்கணும்னா அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதற்கு தேவ வல்லமை தேவை. மக்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்துகிறதற்கு, தனி மனித ரட்சிப்பிற்கு, குடும்ப ரட்சிப்பிற்கு, ஒரு ஏரியாக்களின் ரட்சிப்பிற்கு, ஒரு தேசத்தினுடைய ரட்சிப்புக்கு சாத்தானே ரட்சிக்க விடாதபடிக்கு அவர்களை தர்க்கங்களை செய்ய வைக்கிறதற்கும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நிறைய மேட்டிமைகளை எழுப்பி விடுகிறதுனால அந்த எண்ணங்களை கீழ்ப்படிய வச்சாதான் அவர்கள் அங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அரண்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கு எங்களுடைய போராயுதங்கள் தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கின்றது என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அதே போல எபேசியர் 6:12 அவரே சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே நிறைய பிரச்சனை, ரட்சிக்கவே பட மாட்டேங்கிறாங்க. எந்த காரியத்தை சொன்னாலும் மேட்டிமையாக பேசுகிறாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எதையாவது சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் நிறைய அரண்களை கட்டி வச்சிருக்கிறான். அந்த குடும்பத்தில் நிறைய அரண்களை கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வர முடியலன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல பலவானை முந்தி கட்டினால் ஒளியே என்று சொல்லப்படுகிறத, அதே போல அங்கே அவனுடைய அரண்களை நிர்மூலமாக்காம அங்கே இருக்கக்கூடியவர்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்த முடியாது. ஆகவே தான் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தவர். அந்த வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால துரைத்தனங்களை அதிகாரங்களை நம்ம உரிந்து கொண்டு அதில் ஜெயமெடுக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த வேத பகுதிகள் நமக்கு கொடுக்கின்றன. ரோமர் 8:38 தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும், ஆகவே இந்த நல்ல மற்றும் தீய தூதர்களுடைய போராட்டம் வானில் நடந்து கொண்டே இருக்கின்றது. இறுதி நாட்களிலும் இதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 20:1-3 வரை வான மண்டலங்களில் நடக்கும் இந்த மனித கண்களுக்கு புலனாகாத போராட்டங்கள் உலகத்தினுடைய போக்கை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. தேவ திட்டத்தின்படி பேரரசினுடைய மாற்றங்கள், நாடுகளின் தோற்றங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்ப இவைகள் வான மண்டல அமைப்புகளிலும் சாத்தான் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறான். இதை மனதில் கொண்டுதான் பவுல் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று பேசுகிறார். இந்த ஆன்மீக போராட்டத்தில் நாம் ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமும் ஜெபமுமே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வர முடியும். நாம் ஜெபிக்கும் போது தூதர்களோடு கூட அல்ல, தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். தேவனே தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். பொல்லாத ஆவிகளினுடைய வழிபாடு நிறைந்த நம்முடைய தேசத்தில் இந்த போராட்டம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்தால் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கென்று செய்யக்கூடியவராக இருப்பார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், ஆசீர்வாத தடைகளை மாற்றுவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே, எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே, அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே, அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே.